அவருடைய இல்லத்திலிருந்து இயேசு வருகிறார் சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த நாடு சுதந்தரிப்பே, எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகே கடந்து நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகே கடந்து நான் மறைவேன். ஜீவ ஊற்றருவே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருவே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தின் ஜீவன் சாவு என் ஆதாயம், காணுவேன் என் பிதாமுகமே. கிறிஸ்தின் ஜீவன் சாவு என் ஆதாயம், காணுவேன் என் பிதாமுகமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஜோதி
அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் மற்று மகிழ்ந்து சிங்கத்தைப் போல கம்பீரமாக முழக்கமிட்ட ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கு மிகுந்த ஒரு துக்க நிலையில நம்ம பார்க்கிறோம். அது நம் மனதுக்கு மிகுந்த ஒரு வேதையான ஒரு காரியமாக இருக்கிறது. இருந்தாலும் வேதம் சொல்கிறது, பூமியில நமக்கு ஒரு இழப்பு உண்டாகிறது, ஆனால் அது பரலோகத்துக்கு ஒரு பெரிய லாபம் என்று. ஸோ இந்த நமது மதிப்புக்குரிய தெய்வ மனிதர் தந்தையார் ஜான் ரபிநாத் அவர்களுடைய பரிசுத்த அடக்க ஆராதனைக்கு நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை துவங்குறதுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வினாடி நாம் நன்றி செலுத்துவோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கு முன்பதாக இன்று நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தை போல கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய மகானை கொடுத்ததுக்காக உமக்கு கோடி நன்றி 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 சுவாமி. துக்கமாக இருக்குதப்பா, இருந்தாலும் இந்த துக்கத்தின் மத்தியிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுமார் 75 ஆண்டுகளாக எங்கள் பாரத தேசத்துக்கு உம்முடைய 2ஆம் வருகையை அறிவிக்கும்படியாக ஒரு எக்காலமாக நீர் உபயோகித்த தீர்க்கதரிசிக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் உரத்த சத்தமாய் நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துக்கமாக இருக்க வேண்டாம், எல்லாரும் வாயை விரிவாக திறந்து நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இந்த பரிசுத்த ஜீவித்துக்காக நன்றி என்று சொல்லுவோம். அவர் மூலமாக எண்ணற்ற மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள், அதுக்கு நன்றி செலுத்துவோம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க, அதுக்காக நன்றி செலுத்துவோம். பிசாசு பிடியினால் விடுவிக்கப்பட்டவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். எண்ணற்ற லட்சக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எங்களுக்கு நீர் இத்தனை 75 ஆண்டுகளாக ஈவாக கொடுத்த இந்த பரிசுத்த ஜீவனை இப்பொழுது திரும்ப நாங்கள் உமக்கு தருகிறோம் சுவாமி. அதற்காக அவரை வழி அனுப்பி வைக்க நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கோம் அப்பா. எங்கள் மத்தியில ஒரு நீதிமானின் மறைவு உம்முடைய பார்வையில மிகுந்த விசேஷமாக இருக்குது என்று உமது வார்த்தை சொல்கிறது. எத்தனையோ முறை உம்மை முகமுகமாக தரிசித்த உம்முடைய தீர்க்கதரிசி சுவாமி, இன்றைக்கு அவரை நீர் தரிசிக்கும்படியாக எங்கள் மத்தியிலே வருவீராக, எங்கள் மத்தியில வருவீராக. இந்த ஆராதனை நேரம் முழுவதும் எங்களோடு தங்கியிருந்து சுவாமி, இந்த நல் உடலை நீர் சொந்தமாக்கிக் கொள்ளும் அப்பா, சொந்தமாக்கி